Hey students, good day to everyone. மார்க் டெஸ்ட் எல்லாருமே சூப்பராக அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. மார்க்கும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி பிசிக்ஸ்ல நம்ம சொன்ன அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணதை வச்சு எல்லாருமே 60 to 80 மெஜாரிட்டி இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா கொஷின்ஸ் எடுத்து நான் சொன்ன அந்த ட்ரிக், அந்த 16 கான்செப்டை தனியா ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா 100+ நம்ம டச் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதை தாண்டி எடுக்க நிறைய கொஷின்ஸா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நம்ம நல்லாவே மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? டன். ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா MP3யோட சொல்யூஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? டன். ஸோ MP3 கொஷின்ஸ் பிளஸ் சொல்யூஷன்ஸ் ரெண்டுமே இப்போ கையில் எடுத்து வச்சுக்கோ. ஸ்கிரீன் எல்லாருக்குமே விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க் டெஸ்ட் 3யோட கொஷின் சொல்யூஷன்ஸ் ரெண்டுமே கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சொல்யூஷன்ஸ் இப்போ மார்க் டெஸ்ட் 3 நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா அங்க தமிழ் எக்ஸ்பிளனேஷன் நான் வச்சிருக்கேன். சொல்யூஷன்ஸ் கையில் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷனும் உங்ககிட்ட அங்க இருக்கும். கொஷின் பேப்பர் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும், கையில் எடுத்து வச்சுக்கோங்க. பிளஸ் சொல்யூஷன்ஸும் ரெண்டுமே இருக்கும், கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம என்ன கொடுத்துருக்கான்? எலக்ட்ரான் எங்க இருந்து எங்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரான் எங்க இருந்து சொல்லியிருக்கான்? ஹைட்ரஜன் ஆட்டம், ஹைட்ரஜன் அணுவில் உள்ள ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிருக்காங்க? 5th எனர்ஜி லெவல்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்ப 5ல இருந்து 1 போயிருக்கா. அப்ப 5th இருந்து 1 போகும்போது பொதுப்பா என்ன சொல்லிட்டான்னா, the velocity that the atom requires, போட்டான் உமிழ்வின் விளைவாக அணு பெறக்கூடிய திசை வேகம் கேட்கிறான். பட் பொதுவா திசை வேகம் 5th இருந்து 1க்கு நமக்கு பார்க்கும்போது ஃபார்முலா படிச்சிருக்குமான்னு பார்த்தா இல்ல. ஆனா நம்ம லாம்டா படிச்சிருப்போம். லாம்டா ஈக்குவல் டு h/mv படிச்சிருக்கோமா? லாம்டாவுக்கு ஒரு எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து இன்னொரு எனர்ஜி ஸ்டேட்டுக்கு, ஒரு ஹைட்ரஜன் அணுவினுடைய நிலையிலிருந்து இன்னொரு ஹைட்ரஜன் அணுவினுடைய நிலைக்கு போகும்போது நம்ம லாம்டா ஃபார்முலா படிச்சிருப்போம். சரிங்களா? r இன்ட்டு அந்த 1/n1² மைனஸ் 1/n2². டைரக்டா அந்த ஃபார்முலா வச்சு ரீஅரேஞ்ச் பண்ணுங்க, நமக்கு இந்த வியோட வேல்யூ கிடைக்கும். அப்ப இங்க நான் 2 ஃபார்முலா எடுத்துக்கணும். n1 n2 வச்சு வர லாம்டா ஒரு ஃபார்முலாவும், லாம்டா ஈக்குவல் டு h/mv வர ஃபார்முலாவும், 2 ஃபார்முலாவையும் நான் இங்க ஈக்குவேட் பண்ண அப்படின்னா எனக்கு இங்க வியோட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஹைட்ரஜன் அப்ப நம்ம டைரக்டா Z-ஓட வேல்யூ 1. ஸோ இது ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் 3 யூ வில் கெட் இட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2. ஸோ கொஸ்டின் நம்பர் 2ல என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், ஹைட்ரஜன் அணுவின் முதல் கிளர்ச்சி நிலையில் எலக்ட்ரானினுடைய மொத்த ஆற்றல் -3.4. அங்க நமக்கு இயக்க ஆற்றல், நமக்கு பொதுவா ஒரு லாஜிக் தெரியும். U:k:2 T = -2:1 -1. டோட்டல் எனர்ஜி என்ன இருக்குதோ அதை போல 2 டைம்ஸா இருக்குது பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதே வேல்யூ அதுக்கு ஆப்போசிட் சைன்ல இருக்கிறது கைனெட்டிக் எனர்ஜி. மொத்த ஆற்றலை போல் 2 மடங்கா இருக்கிறது நிலையாற்றல். மொத்தாற்றல் எண் மதிப்புக்கு சமமா, ஆனா குறியீடு மட்டும் மாத்தி இருக்கிறது என்ன அப்படின்னா இயக்க ஆற்றல். அப்ப இங்க எனக்கு மொத்த ஆற்றல் என்ன கொடுத்திருக்கான்? -3.4. அப்ப குறியை மட்டும் நான் மாத்திக்கிறேன் அப்படின்னா +3.4. சரிங்களா? அப்ப மைனஸ் பதில் என்ன பண்ணணும்னா +3.4. அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்த கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்திருக்கான்? பாஸ்கல் செகண்ட் as a dimension. அப்ப பாஸ்கல் செகண்ட், பாஸ்கல் வினாடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாஸ்கல்ல நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா Nm/m² எழுதிக்க முடியும். அப்ப Nm/m², இல்லைன்னா Nm/s². இது எதனுடைய டைமென்ஷன் சொல்றான்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபோர்ஸ் சொல்லியிருக்கானா? அப்ப டைரக்டா ஃபோர்ஸ்ல எனக்கு நியூட்டன் இருக்கா? அப்ப எனக்கு ஆப்ஷன் 1 வராது. செகண்ட் ஆப்ஷன்ல எனர்ஜி சொல்லியிருக்கானா? எனர்ஜி நம்ம பொதுவாக ஆற்றல் என்ன பண்ணிப்போம்? ஜூல். அப்படிலாம் நம்ம என்ன பண்ணிப்போம்னா நியூட்டன் மீட்டர்னு எடுத்துப்போம். பட் எனக்கு இங்க என்ன இருக்கணும்? Nm/m². அப்ப எனக்கு ஆப்ஷன் 2வும் அங்க வராது. அடுத்து ஆப்ஷன் 3ல ப்ரெஷரா? அப்ப ப்ரெஷர் மட்டும் நான் பார்த்தேன் அப்படின்னா Nm/m² மட்டும் தான் இருக்கு. ஆனா நியூட்டன் செகண்ட் நமக்கு இருக்கணுமா? அப்ப ஆப்ஷன் 3யும் எனக்கு இங்க இல்லை. அப்ப ஆப்ஷன் 4ல பாகியல் என்ன? அப்ப பாகியல் எண்ணுக்கு நான் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது விஸ்காசிட்டிக்கு ஈட்டா = F dx/a × dvன்ற ஃபார்முலா படிச்சிருக்கோமா? இந்த F/a-வுக்கு பதிலா Nm/m². எக்ஸுக்கு மீட்டர், இதுக்கு மீட்டர்/செகண்ட். அப்ப பர் செகண்ட் மேல போச்சுன்னா மல்டிபிள் ஆயிடுமா? அப்போ மீட்டர் கேன்சல் ஆயிட்டு எனக்கு என்ன கிடைக்கலன்னா Nm/s² கிடைக்கலாம். அப்ப பாஸ்கல் செகண்டோட டைமென்ஷன் எதுக்கு மேட்ச் ஆகும்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. பாஸ்கல் வினாடி அப்படிங்கறது பொதுவா என்ன பண்ணும் அப்படின்னா
பாகியல் எண்ணுக்கு மேட்ச் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் 3, சரி கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்கான்? சரி கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. எலக்ட்ரான் ஹைட்ரஜன் ஆட்டம் தேர்ட் ஆர்பிட்ல இருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகுது. அப்படி இருக்கும்போது ஃப்ரீக்வன்சி எமிட்டட் ரேடியேஷன் இஸ் கிவன் பை, சரிங்களா, எவ்வளவு அதிர்வெண் நமக்கு கேட்கிறான். இங்க நமக்கு அந்த N1 N2 ஃபார்முலாவை எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டோம்னாவே போதும். நம்ம 1/λ இந்த ஃபார்முலா படிச்சிருக்கோமா, இல்ல டைரக்டா மியூ ஈக்குவல் டு RC இன்ட்டு 1/N1² மைனஸ் 1/N2². நம்ம டைரக்டாவே இந்த ஃபார்முலாஸ் ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு கிடைச்சிரும். அங்க எங்க இருந்து எங்க அப்படின்னா தேர்ட்ல இருந்து செகண்டுக்கு நம்ம டைரக்டா அதை ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டோம் அப்படின்னாவே போதும். டைரக்டாவே நமக்கு அங்க வேல்யூ கிடைச்சிரும். சி என்றதும் அவனே கான்ஸ்டன்டா கொடுத்துட்டான். ஆர் அப்படிங்கிறதும் கேஸ் கான்ஸ்டன்ட். சரி, ஆர் அப்படிங்கிறது நமக்கு ரெட்பெர்க் கான்ஸ்டன்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5. ஸோ கொஸ்டின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் cannot be the angular momentum of an electron orbiting in hydrogen atom? ஹைட்ரஜன் அணுவில் சுற்றும் கோண உந்தம் கீழ்கண்டவற்றில் எது இருக்க முடியாது? அப்ப எல்லா எது இருக்காதுன்னு கேட்கிறான். அப்ப எல்லா இருக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா NH/2πன்றது மேட்ச் ஆகும். ஆப்ஷன் 1 பார்த்தனா 2H/πன்னு இருக்கா? அப்ப 2H/π நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி மேலே 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 4H/2π. அப்ப இங்க 4 × H/2π எழுதிக்க முடியுமா? 4 × H/2π எழுதிக்க முடியும். அப்ப எனக்கு ஆப்ஷன் 1 மேட்ச் ஆயிருக்கு. ஆப்ஷன் 2ல டைரக்டா H/π நான் மேலே 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன் 2H/2π. அப்ப H/2πயோட n இன்டிஜர் முழுக்களா இருக்கா? ஆப்ஷன் 3 எனக்கு 3H/2π நான் டைரக்டாவே சொல்லிக்க முடியும். பட் ஆப்ஷன் 4ல 5H/4π இருக்கா? அப்ப இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ண அப்படின்னா 5H/2 × 2π. அப்ப H/2π போல 5/2 டைம்ஸ் இருக்கா? அப்ப 5/2னா 2.5. கண்டிப்பா நமக்கு ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்கணும்னா அங்க H/2πயோட n இன்டிஜர்ஸ், கோண உந்தம் H/2πனுடைய n முழுக்களாக இருக்க வேண்டும். ஆனா ஆப்ஷன் 4ல பார்த்தா 2.5 இருக்கா? அப்ப 2.5 அப்படிங்கிறது முழு எண் கிடையாது. அப்ப கண்டிப்பா நான் என்ன சொல்ல முடியும்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4 ஃபர்ஸ்ட் 3 வராது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6ல என்ன கொடுத்திருக்காங்க? கார் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் டைம் முதல் பாதி நேரத்துல 80, செகண்ட் ஆஃப் டைம் ரெண்டாவது பாதி நேரத்துல 40, டோட்டல் டிஸ்டன்ஸ் 60. அப்ப ஆவரேஜ் ஸ்பீட். அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் டைம். சரி, அப்ப எனக்கு டைம் கான்ஸ்டன்டா இருக்கு, நேர மாறிலியா இருக்குது அப்படின்னாவே நம்ம டைரக்டா ஆவரேஜ் ஸ்பீடு ஒண்ணு சொல்லிக்க முடியும். அந்த ஆவரேஜ் ஸ்பீடு தான் என்ன சொல்லிக்கணும்னா v1 + v2/2. நேரம் எனக்கு அங்க கான்ஸ்டன்டா இருக்குதுனாவே v1 + v2/2 நம்ம சொல்லிக்க முடியும். அப்ப எனக்கு v1 80, v2 40 by டைம். சரி, டோட்டல் டிஸ்டன்ஸ் 60. 80 + 40/2 சப்ஸ்டிட் பண்ணுங்க போதும். யூ வில் கெட் தி டைரக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்திருக்கான்? அசர்ஷன் ரீசன் கொடுத்திருக்கானா? சோ அப்ப அசர்ஷன் ரீசன் கொடுத்திருக்கும் போது அசர்ஷன் என்ன சொல்லியிருக்கான்? a object or a body can have acceleration even if its velocity is 0 at a given instant of time. ஒரு குறிப்பிட்ட கன நேரத்தில் பொருளின் திசைவேகம் சுழியாக இருந்தாலும் அது முடுக்கத்தை பெற்றிருக்கும். கரெக்டா இன்கரெக்டான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இஸ் கரெக்ட். இப்ப நான் ஒரு ஆப்ஜெக்ட் கீழே இருந்து நான் மேல தூக்கி போடுறேன், மேல போயிட்டு திரும்ப வருமா? இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல உச்சி புள்ளியில நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்னா யூவோட வேல்யூ 0. ஆனா அந்த ஹையஸ்ட் இதுல என்ன சொல்லிக்க முடியும்னா எனக்கு ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி g இருக்கும். அப்ப எங்கெல்லாம் u 0வா இருக்க பாசிபிலிட்டி இருக்குதோ அங்க எனக்கு g இருக்கவும் பாசிபிலிட்டி இருக்கு. சரிங்களா? எங்க திசைவேகம் சுழியா இருக்குதோ அங்க எனக்கு முடுக்கம் இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப 0 வெலாசிட்டி இருக்கும் போது ஆக்சிலரேஷன் இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப அசர்ஷன் இஸ் கரெக்ட். கூற்று சரியானது. ஏ அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்த ரீசன் பார்க்கும்போது a body is momentarily at rest when it reverses in the direction of the motion. ஒரு துகள் தனது இயக்கத்தின் திசையை மாறும் பொழுது அது ஒரு கன நேரம் ஓய்வு நிலைக்கு வரும். அப்படிங்க போயிட்டு திரும்ப டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதா? அப்ப திரும்ப டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பா யூவோட வேல்யூ எனக்கு 0 ஆயிட்டு ரிட்டர்ன் ஆகும். கீழ இருந்து மேல போயிட்டு திரும்ப கீழே வந்தாலும் சரி, இல்ல இப்படி போயிட்டு இப்படி யூட்டன் போட்டாலும் சரி. சரியா? நம்ம போற ஸ்பீடுலயே அங்க நமக்கு டைவர்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா ஸ்பீடு சேஞ்ச் ஆகும். இன்னும் சொல்ல போனா ஒரு சர்டைன் பாயிண்ட்ல என்னவா மாறலன்னா 0வாவும் வரலாம்.
அப்ப அங்க 0 வரும்போது நமக்கு என்னன்னா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது வெலாசிட்டி 0 இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப எனக்கு இங்க என்ன ஆகும்னா ரெண்டுமே கரெக்டா மேட்ச் ஆகும். பட் ஃபர்ஸ்ட் அசர்சனுக்கு இது கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தா இல்ல. 0வா இருக்க கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். பட் அங்க ஜி இருக்க ஜி இல்லையான்றத எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. அதனால இதுக்குள்ள ஆன்சர் போத் கரெக்ட் பட் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். இரண்டுமே சரி ஆனால் சரியான விளக்கம் அல்ல அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 8. ஸோ கொஸ்டின் நம்பர் 8ல என்ன கொடுத்திருக்கான்? ஹைட்ரஜன் அணுவுல எண்ணாவது நிலையில் எலக்ட்ரானின் ஆரம் மற்றும் திசைவேகத்தின் விகிதம் இதற்கு நேர்த்தகவில் இருக்கும். ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர்பிட் இஸ் டைரக்ட்லி. அப்ப ரெண்டுத்தோட விகிதம் கேட்கிறானா? இது எதுக்கு கேட்கிறான்? ரேடியஸ்க்கும் வெலாசிட்டிக்கா? அப்ப ரேடியஸ் வெலாசிட்டி. நான் ரேடியஸை பொதுவா என்ன சொல்ல முடியும்னா என் ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். வெலாசிட்டி பொதுவா என்ன சொல்ல முடியும்னா எண்ணுக்கு இன்வெர்ஸ்னலி ப்ரொபோர்ஷனல். 2.2 × 10⁶ z/n படிச்சிருப்போம். ஆருக்கு 0.53 n square by z படிச்சிருப்போம். அப்ப ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் n square, v இன்வெர்ஸ்னலி ப்ரொபோர்ஷனல் n. அப்ப இங்க ரீஅரேஞ்ச் பண்ணா என்ன கிடைக்கும்னா n³/1 கிடைக்கும். அப்ப r by v எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா n³ n3 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? டன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 9. ஸோ சொல்யூஷன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கையில எடுத்து அதையும் ப்ராப்பரா சைட்ல இந்த சின்ன சின்ன ஃபார்முலாஸ் மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணு. சொல்யூஷன் உங்க கையில இருக்கிறதுனால தான் ஃபுல் டீட்டெயில், அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பா போடாம டைரக்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இப்படி அதை எப்படி சேஞ்ச் பண்ண முடியுன்ற ஐடியா உனக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அதனால சொல்யூஷன்ஸ் கொஞ்சம் கையில எடுத்து வச்சுக்கோ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 9. ஸோ கொஸ்டின் நம்பர் 9ல என்ன சொல்லியிருக்கான்? A cyclist turns around a curve 15 miles per hour. இப்ப ஸ்பீடை என்ன பண்றாரு அப்படின்னா டுவைஸ் பண்றாரு. The tendency to overturn, அவர் கவிழ்ந்து விழுவதற்கான வாய்ப்பானது டெண்டன்சி. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு என்ன பண்றாருன்னா ஸ்பீடை டுவைஸ் பண்றாரு. சரிங்களா? அப்ப எனக்கு அங்க டெண்டன்சி கீழே விழுகிறதுக்கு அப்ப எந்த அளவுக்கு வேகமா வளையறன்றதை பொறுத்து இருக்கா. அப்ப எனக்கு இங்க வளையறத போக்கும்போது அங்க விழுகிறதுக்கு உண்டான கண்டிஷன் என்ன சொல்லிக்க முடியும்னா சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸுக்கு மேட்ச் ஆகுன்னு சொல்ல முடியும். சரியா? அப்ப எனக்கு சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் நம்ம மைய நோக்கு விசை என்ன சொல்லிக்க முடியும்னா mv²/r. அப்ப f டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு v². சரியா? அப்ப v எனக்கு இங்க 2 ஆகுதா? அப்ப கண்டிப்பா எனக்கு f என்ன ஆகும்னா 2². அப்ப f இனிஷியல் அந்த விட 2² வரும். அப்ப f எனக்கு என்ன ஆகும்னா 4 மடங்கு ஆகும். சரியா? சோ இட்ஸ் 4 times. சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா 4 மடங்கு ஆகும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 10. ஸோ கொஸ்டின் நம்பர் 10 என்ன கொடுத்திருக்கான்? ஸோ கொஸ்டின் நம்பர் 10 இஸ் த டைரக்ட் கொஸ்டின். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வாஸ் ஃபவுண்ட் டு பி ஆசிலேட். ஓகே. ஸோ மின்காந்த அலையில மின்புலம் என்ன சொல்லிட்டான்னா 36 வோல்ட் மீட்டர் பவர் -1. அப்படி இருந்துட்டு காந்தப்புலத்தின் வீச்சு, அப்ப காந்தப்புலத்தோட மேக்சிமம் மதிப்பு B0 கேட்கிறான். எனக்கு அந்த E0 வேல்யூ கொடுத்துட்டான். அப்ப E0 கொடுத்துட்டு B0 கேட்கும்போது நம்ம டைரக்டா C = E/B, E0/B0 படிச்சிருப்போம். சியோட வேல்யூ இங்க கொடுக்கல, பட் தட்ஸ் த கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு தெரியும் 3 × 10⁸. அப்ப டைரக்டா அதை ரீஅரேஞ்ச் பண்ணி எடுத்து போடுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? இப்போ கொஸ்டின் நம்பர் 10க்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் 2, 12 × 10⁻8. அடுத்த கொஸ்டின் நம்பர் 11. ஸோ கொஸ்டின் நம்பர் 11ல நமக்கு அங்க என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம் டியூ டு மோஷன் இன் nth orbit is directly proportional to the magnetic field. அப்ப B நமக்கு இங்க என்னன்னு கேட்கிறோம். சரியா? சோ Bக்கு நம்ம நோட்ல நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்டாவே ஒரு சில ஃபார்முலாஸ் எழுதி போட்டிருப்போம். கரண்ட்டுக்கு எப்படி, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படின்ற மாதிரி. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு பொதுவா நான் எழுதிக்கும் போது சர்க்கிள் அப்ரோச்சோட தான். அப்ப μ0I/2r எடுத்துக்கிறேன். μ0ன்றது கான்ஸ்டன்ட், r அப்படிங்கிறது நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது இந்த n² h² ε0 அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்க முடியும். n² h² ε0 πmze², ஆருக்கு எழுதிடலாம். அப்ப எனக்கு இங்க தெரியாத வேல்யூ இருக்கிறது என்ன அப்படின்னா i. இந்த ஐக்கு ரீஅரேஞ்ச் பண்ண நம்ம என்ன பண்ணிக்கணும்னா i = q/t. அந்த டைம் பீரியடுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம சொல்ல முடியும். அப்ப டைம் பீரியடோட கண்டிஷன் இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஐயோட கண்டிஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா q⁵ m/4n³ h³ ε0². இந்த ஐயோட வேல்யூவும் ஆரோட வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா μ0q7 m² i/8n² h² ε0³.
சரியா? டன் அது இதோட ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா z கியூபுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனாலிட்டியா வந்து நிற்கும். சரிங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 11க்கு உண்டானது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் 3 z கியூப் பை n பவர் 5. ஸோ n பவர் 5 அப்படி இருக்கு. நமக்கு r நம்ம பொதுவா படிக்கும் போது 0.53 n ஸ்கொயர் பை z. சரியா? அப்ப இங்க நான் t-க்கு வச்சு i-க்கு ரீஅரேஞ்ச் பண்ணும்போது அங்க நமக்கு z ஸ்கொயர் வரும். z-ம் z ஸ்கொயரும் z கியூப்ன்றது கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 12. ஸோ கொஸ்டின் நம்பர் 12 என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு ஆட்டம் நியூக்ளி அணுக்கரு அணுக்கருக்குள்ள கண்டிப்பா என்ன இருக்குன்னா புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். வெளியே என்ன இருக்கும்னா எலக்ட்ரான் இருக்கும். அப்ப இந்த வெளியே நியூட்ரான் புரோட்டான் எப்படி இருக்கலாம்? சரியா? கண்டிப்பா நியூட்ரானும் புரோட்டானும் என்ன சொல்லிக்க முடியும்னா அன்ஸ்டேபிள். இன்னும் கிளியரா சொல்ல போனா வெளியே வந்ததுமே புரோட்டான் என்ன பண்ணும்னா எலக்ட்ரானோட பாண்ட் ஆயிடும், எலக்ட்ரானோட ஒட்டிக்கும். அப்ப அங்க இருக்கிற புரோட்டான் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்துகிட்டு ஒரு ஸ்டேபிளா இல்லாம மூவ் ஆயிட்டே இருக்கும். அதனாலதான் நமக்கு என்ன சொல்ல முடியும்னா அந்த நியூக்ளிக்கு வெளியே நியூட்ரான் நிலையற்றது, அணுக்கருவுகளுக்கு வெளியே நியூட்ரான் நிலையற்றது அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 13. ஸோ கொஸ்டின் நம்பர் 13 இஸ் த டைரக்ட் ஃபார்முலா கான்செப்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டோட ரேஷியோ கேட்கிறான். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ரேஷியோ எங்க கேட்கிறான் பாருங்க. ஃபர்ஸ்ட் நியர் த எண்ட் முனையில கேட்கிறானா, அடுத்து மையம். அப்ப முனை மையம் நம்ம டைரக்டாவே ஃபார்முலா என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா 1:2. முனை மையத்துக்கு உண்டான ஃபார்முலா நம்ம டைரக்டாவே என்ன படிச்சிருக்கோம்னா 1:2. சரியா? ஸோ இது நீங்க கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன்ல இருக்கிற மாதிரி μ0 μ0 ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டாலும் ஓகே. பட் நம்ம டைரக்டாவே என்ன படிச்சிருக்கோம்னா 1/2ன்றதை படிச்சிருக்கோம். இங்க ஃபார்முலா அதுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க, தட்ஸ் இனஃப். அடுத்த கொஸ்டின் நம்பர் 14. ஸோ கொஸ்டின் நம்பர் 14ல என்ன சொல்லிட்டான், மேக்னடைசிங் ஃபீல்டா கொண்ட காந்தமாக்கும் புலமானது. அப்ப மேக்னடைசிங் ஃபீல்டு நமக்கு அங்க என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா H. Hோட வேல்யூ 3×10⁻³ கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு பியோட வேல்யூ 6π கொடுத்துட்டோம். டெஸ்லா. சரியா? கொடுத்துட்டு என்ன கேட்கிறான், ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அப்ப μr நமக்கு அங்க கேட்கிறோம். அப்ப μr BH லிங்க் பண்ணும்போது நம்ம டைரக்டா சொல்ல முடியாது, ஆனா μ BH ஓட லிங்க் பண்ண முடியும். சரியா? அப்ப μr BH ஓட லிங்க் பண்ணும்போது டைரக்டா இல்ல, பட் μr μ/μ0 எழுதிக்கலாமா? இப்ப போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர் H ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்ப μh/μ0h. இந்த μh நான் என்ன பண்ணிக்கணும்னா B-ன்னு எழுதிக்கலாம். அப்ப எனக்கு இங்க டேட்டா B இருக்கு, H இருக்கு, μr இருக்கு. μr நான் கண்டுபிடிக்கணும். μ0 என்னால சொல்லிக்க முடியும். அப்ப இந்த நாலுத்தையும் நான் லிங்க் பண்ணி ஃபார்முலாவை டெரைவ் பண்ண அப்படின்னா டைரக்டா என்ன சொல்லிக்க முடியும்னா μr = B/μ0 எழுதிக்கலாம். சரியா? பியோட வேல்யூ கொஸ்டின் டைரக்டா கொடுத்துட்டான், H-ஓட வேல்யூ கொடுத்துட்டான், μ0 கொடுத்துருந்தானா ஓகே. சப்போஸ் அப்படி இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா கான்ஸ்டன்டா 4π × 10⁻⁷ எடுத்துக்கலாம். கான்ஸ்டன்டா நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா 4π × 10⁻⁷ எடுத்துக்கலாம். டைரக்டா அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க போதும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 15. ஸோ கொஸ்டின் நம்பர் 15 என்ன கொடுத்துருக்கான், பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் இணைத்தட்டு மின்தேக்கியோட மின்தேக்கு திறன் 20 மைக்ரோஃபாரடி. அப்ப 20 × 10⁻⁶ கொடுத்துட்டான். அடுத்தவன் என்ன சொல்றான், பொட்டன்ஷியல் சேஞ்சிங் அட் த ரேட், மின் அழுத்தம் மாறுபடும் வீதம் 3 V/s. அப்ப மின் அழுத்தம் சேஞ்ச் ஆகுதான், அப்ப நான் டைமால டிவைட் பண்ணிக்கணும். அப்ப மாறுபடுறதுனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா dV/dt எழுதிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா கரண்ட் வந்து என்னன்னு கேட்கிறான். கண்டக்ஷன் த்ரூ த கரண்ட் கண்டக்டிங் ஒயர், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இணைப்பு கம்பியின் வழியே செல்லும் கடத்து மின்னோட்டம் மற்றும் மின்தேக்கின் தட்டுகளுக்கு வெளியே செல்லும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். அப்ப நமக்கு இங்க பொதுவா எப்படி இருக்குன்னா ரெண்டு கரண்ட்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். கண்டக்ஷன் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் நமக்கு இங்க ஈக்குவலா இருக்கும். அந்த கண்டக்ஷன் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் நான் ரீஅரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா பொதுவா கெப்பாசிட்டன்ஸ் மின்தேக்கு திறனை வச்சு நம்ம பார்க்கும்போது Q = C/V படிச்சிருக்கோமா? அப்ப நான் C/V ரீஅரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு dV/dt இருக்கா? அப்ப நான் டைமால டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dQ/dt C dV/dt போத் ஈக்குவேஷன், அதாவது ஈக்குவேஷன்ல போத் சைடு ரெண்டு பக்கமும் என்ன பண்றேன் அப்படின்னா டைமால டிஃபரன்ஷியேட் பண்ண அப்ரோச் பண்ணிக்கிறோம். அப்ப நமக்கு dQ/dt வரும். dQ/dt தான் நம்ம என்ன சொல்லிக்க முடியும்னா I-ன்னு எழுதிக்கலாம். அப்ப C-யோட வேல்யூ நமக்கு டைரக்டா தெரியும், dV/dt வேல்யூ நமக்கு தெரியும். டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்னா 60 × 10⁻⁶. அப்ப 60 × 10⁻⁶ என்ன பண்ணிக்கலாம், 60 மைக்ரோ கூலும்னு எழுதிக்கலாம், மைக்ரோ ஆம்பியர்னு எழுதிக்கலாம். சரியா? சோ அதான் கொஸ்டின் நம்பர் 15. அடுத்த கொஸ்டின் நம்பர் 16 என்ன கொடுத்திருக்கான்,
100 kg, 100 gram of water heated from 30 to 40, ignoring the slight expansion of the water, the change in internal energy. 100 கிராம். அப்ப எம்மோட வேல்யூ என்ன பண்றான்னா டைரக்டா 100 கிராம்னு கொடுத்துட்டான். எங்க இருந்து எங்க பண்றான் 30ல இருந்து 50யா. அப்ப இதை வச்சு நான் சொல்லிக்கணும் டெல் டி நான் சொல்லிக்க முடியும். எம் கொடுத்துட்டான், டெல் டி கொடுத்துட்டான், வாட்டர்ன்றதை மென்ஷன் பண்ணிட்டான். அப்ப எஸ்ஸோட வேல்யூ நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். சரி, அதுவும் பிராக்கெட்லயே கொடுத்துருக்கான் 4184 ஜூல் பை கேஜி இன்ட்டு கெல்வின். அதன் அக ஆற்றலில் ஏற்படும் மாற்றம் டெல் யூ என்னன்னு கேட்கிறான். அப்ப டெல் யூவை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன சொல்லிட்டா இக்னோரிங் த ஸ்லைட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த வாட்டர். அப்ப விரிவடைகிறத என்ன பண்ண சொல்லிட்டான்னா இக்னோர் பண்ண சொல்லிட்டான். இப்போ விரிவடைகிறத இக்னோர் பண்ண சொல்லியிருக்கனால டபிள்யூவோட வேல்யூ என்ன சொல்லிக்கலாம்னா 0. அப்ப டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ பிளஸ் டெல் டபிள்யூ. இந்த டெல் டபிள்யூ நான் 0 எடுத்தோம்னா அங்க இருக்கிற ஹீட்டும் சேஞ்ச் இன் எனர்ஜியும் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியும் ஈக்குவல். வெப்பமும் அக ஆற்றல் மாற்றமும் சமம். அப்ப இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணா நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா டெல் கியூவை எம் டெல் டி ரீஅரேஞ்ச் வந்து எம் எஸ் டெல் டி. வாட்டர் அதே பொசிஷன்ல இருக்குதா, நம்ம என்ன சொல்லிக்க முடியும்னா எம் எஸ் டெல் டின்னு எழுதிக்கலாம். இதை எஸ்னும் எழுதிக்கலாம், இல்ல அதுக்கு கான்ஸ்டன்ட் சின்றதும் போட்டுக்கலாம். சரியா, டன். அப்ப எனக்கு இங்க எம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 கிராம். அப்ப கிராம நான் என்னவா பண்ணணும்னா கேஜியா மாத்தணும். ஸோ கிராம கேஜியா மாத்த என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 100 இன்ட்டு 10⁻³ எஸ்ஸோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துட்டா 4184. சப்போஸ் எதுவும் கொடுக்கல அப்படின்னா நம்ம 4200ன்றத ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். டெல் டி 20 இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 8.4 இன்ட்டு 10⁻³ கிடைக்கும். அப்ப 8.4 கிலோ ஜூல்னு எழுதிக்கலாம். அது கொஸ்டின் நம்பர் 17 என்ன கொடுத்திருக்கான்? A ring of radius r is rolling over horizontal surface v0. ஏவுக்கும் பிக்கும் நடுவில் போது ஆங்கிள் வெலாசிட்டி ஆஃப் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பி. ஆங்கிள் ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம படிச்சிருக்கோம்னு பார்த்தா டைரக்டா இல்ல. பட் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா லீனியர் ரிலேட்டிவ் வெலாசிட்டி படிச்சிருக்கோம், விஏபி. அப்ப விஏ மைனஸ் விபின்னு எழுதிக்கலாம். அப்ப விஏ மைனஸ் விபின்னு எழுதிக்கும் போது எனக்கு அங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா 2vன்றது கிடைக்கும். சரியா, இது ஒரு லாஜிக். இதை வச்சு ஒமேகாவை நம்ம ஒமேகா ஈக்குவல் டு வி பை ஆர், வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்ற ஃபார்முலா படிச்சிருப்போம். அப்போ ஒமேகாவோட வேல்யூ எனக்கு இங்க என்ன கிடைக்கும்னா ஏல இருந்து பி விஏபி பை ஆர் ஏபின்னு எழுதிக்கலாம். அப்ப ஏபிக்கு உண்டான டிஸ்டன்ஸ். சரியா, சோ உங்க ஏவுக்கும் பிக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 2r வரும். ஏன்னா ஏவுக்கும் பிக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அதனுடைய டயாமீட்டர். அதங்க நமக்கு 2rன்றத போட்டிருக்கோம். சரியா, அப்ப இந்த 2r ரீஅரேஞ்ச் பண்ணும்போது ஏன்னா ரேடியஸ் எனக்கு r, டயாமீட்டர் விட்டம் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2r. இதை ரீஅரேஞ்ச் பண்ணா என்ன கிடைக்கும்னா v0 by rன்றது கிடைக்கும். சரியா, சோ தான் கொஸ்டின் நம்பர் 17. அது கொஸ்டின் நம்பர் 18. சோ 18 என்ன சொல்லியிருக்கான்? நியூக்ளியரோட டென்சிட்டியா அணுக்கரோட அடர்த்தியா? அணுக்கரோட அடர்த்தி எப்பயுமே எப்படி இருக்குன்னா சேமா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். சரிங்களா, சோ அந்த டென்சிட்டி நியூக்ளியரோட டென்சிட்டி அட்டாமிக் நம்பரையோ மாஸ் நம்பரையோ டிஃபைன் பண்ணி இருக்காது. அணுக்கருக்களினுடைய அடர்த்தி அணு எண்ணையோ நிறை எண்ணையோ சார்ந்து இருக்காது. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா ஆப்ஷன் 1, 1:1. அது கொஸ்டின் நம்பர் 19 நமக்கு அங்க என்ன சொல்லியிருக்கான்? சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் wrapped in black paper. சரிங்களா, அப்ப குவி வில்லையின் மையத்தில் படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு காகிதத்தால் சுற்றப்பட்டால் ஒரு குவி வில்லை இருக்குது. இந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் என்ன பண்ணா கொஞ்சம் ஷேட் பண்ணிட்டான். இப்ப எனக்கு பிம்பம் எப்படி இருக்கலாம்? சரிங்களா, பிம்பம் கண்டிப்பா இந்த லென்ஸ்னால என்ன ஆகும்னா ப்ரொடியூஸ் ஆகும். பிம்பம் இமேஜ் கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும்னா ப்ரொடியூஸ் ஆகும். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததோட பிரைட்னஸை விட இப்ப பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா இந்த ஜோன்ல கொஞ்சம் என்ன பண்றேன் அப்படின்னா பிளாக் பேப்பர் வச்சு ராப்டு பண்ணி வச்சிருக்கோம். சரியா, ஒரு காகிதத்தால் நான் வந்து சுத்தி இது பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு பிம்பம் இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா எப்படி இருக்குன்னா இது அந்த காகிதம் பேப்பர் இல்லாத போது இருக்கிறத விட இப்ப எப்படி இருக்குன்னா பிரைட்னஸ் கம்மியா இருக்கும். பொலிவு வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரியா, இப்போ கொஸ்டின் நம்பர் 19 உண்டான ஆன்சர் ஆப்ஷன் 2. அது கொஸ்டின் நம்பர் 20. ஸோ 20 என்ன சொல்லிட்டான்? the internal energy of the gas increases. எப்ப எனக்கு இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்கிறான். தென் அடியாபெட்டிக்லயா ஐசோதெர்மல்லையா? அந்த அடியாபெட்டிக் ஐசோதெர்மல்ல எக்ஸ்பான்ஷனா கம்ப்ரெஷனா? வெப்பமாறா நிகழ்வா வெப்பநிலை மாறா நிகழ்வா? வெப்பமாறா நிகழ்வுல அமுக்கம் அடைகிறது இல்லையா விடிவடைகிறது இல்லையா? இந்த மாதிரி வெப்பமாறா நிகழ்வுல நமக்கு அங்க பொதுவா எதில்ல வெப்பநிலை மாறா நிகழ்வு விரிவடைறதுல அமுக்கம் இல்லையா? நமக்கு அங்க இன்டர்னல் எனர்ஜியா
ஸோ இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த கேஸ் நான் பொதுவா என்ன சொல்லிக்க முடியும்னா டெல் யூ. அப்ப டெல் யூவோட வேல்யூவை நான் செக் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா வெப்பநிலை மாறா நிகழ்வுக்குன்னு வரும்போது எனக்கு அங்க டெல் யூ எந்த விதமான சேஞ்சும் வராது. ஏன்னா எனக்கு அங்க அதிகமும் ஆகாது கம்மியும் ஆகாது. வெப்பநிலை மாறா நிகழ்வுல நமக்கு டெல் யூ எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப எனக்கு அங்க ஆப்ஷன் 3யும் வராது 4ம் வராது. அப்ப ஆப்ஷன் 3யும் வராது 4ம் வராத பார்க்கும்போது ஆப்ஷன் 1 2ல ஏதோ ஒண்ணு. அப்ப அதுல அடியாபெட்டிக் எக்ஸ்பான்ஷனா அடியாபெட்டிக் கம்ப்ரஷனா அப்படின்றத நம்ம தெளிவா செக் பண்ணணும். அப்ப அடியாபெட்டிக் கம்ப்ரஷனா எக்ஸ்பான்ஷனா பார்க்கும்போது அடியாபெட்டிக்ல டெல் யூ நம்ம என்ன சொல்லிக்க முடியும்னா மைனஸ் டெல் டபிள்யூன்னு சொல்லிக்க முடியும். அக ஆற்றலின் மாற்றமானது செய்யப்படும் வேலைக்கு சமமா இருக்கும், ஆனால் எதிர்குறியாக இருக்கும். சரியா? டெல் யூவோட வேல்யூ மைனஸ் டெல் டபிள்யூ. அப்ப டெல் யூ மைனஸ் டெல் டபிள்யூ வரும்போது எங்கெங்கெல்லாம் எனக்கு இங்க டெல் டபிள்யூ இன்க்ரீஸ் ஆகுதோ பொதுவா பார்த்தா டெல் யூவும் இன்க்ரீஸ் ஆகும், ஆனா ஆப்போசிட்ல எதிர்குறியீட்டுல இன்க்ரீஸ் ஆகும். சரியா? டெல் டபிள்யூ 10 அப்படின்னா டெல் யூ எனக்கு கிடைக்குன்னா -10. அப்ப கண்டிப்பா நான் என்ன சொல்ல முடியும்னா டெல் டபிள்யூ இன்க்ரீஸ் ஆக டெல் யூ டிக்ரீஸ் ஆகும். அப்ப டெல் யூ எனக்கு இங்க இன்க்ரீஸ் ஆக அங்க எனக்கு என்ன ஆகும்னா கம்ப்ரஸ், அதாவது வால்யூம் வந்து கம்மியாயிட்டு வரணும். டெல் டபிள்யூ பி இன்ட்டு டெல் வின்னு எழுதிக்கலாம். ஸோ கம்ப்ரஷன் எக்ஸ்பான்ஷன் விரிவடைகிறது அமுக்கம நம்ம அங்க இருக்கிற கன அளவு வச்சுதான் ரீஅரேஞ்ச் பண்ணி சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இங்க பொதுவா கன அளவு கம்மியாக என்ன ஆகும் அப்படின்னா டெல் டபிள்யூ கம்மியாகும். டெல் டபிள்யூ கம்மியாக டெல் யூ என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 20க்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் 2 அடியாபெட்டிக் கம்ப்ரஷன். அது கொஸ்டின் நம்பர் 21. ஸோ 21ல என்ன கொடுத்திருக்கான்? யங்ஸ் மாடுலஸ் வித் ரேஷியோ, அதனுடைய அகலங்களின் விகிதம் என்ன சொல்லிட்டானா 1:2.5. த ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்ஸிமம் மினிமம். இந்த வித்ன்றதை நான் பொதுவா என்னவோ சொல்லிக்கலாம்னா அதனுடைய இன்டென்சிட்டியோட ரேஷியோன்னு எடுத்துக்கலாம். அகலம் அப்படிங்கிறது ஒளிச்சரிவுகளுடைய விகிதம்னு எடுத்துக்கலாம். அப்போ ω1/ω2 நான் டைரக்டா I1/I2 எடுத்துக்கலாம் 1/25. அப்போ 1/25 எடுத்துக்கிட்டு Imax/I minimum. Imax/I minimum I1 I2 வச்சு √I1 + √I2 √I1 - √I2 the whole square அந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணி சொல்ல முடியும். அப்ப இங்க I11 I2 25 ரீஅரேஞ்ச் பண்ணுங்க 9/4ன்றது கிடைக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 22. இந்த 22 கண்டிப்பா எல்லாருமே அட்டன் பண்ணிருக்கணும். ஏன்னா இந்த இம்பார்ட்டன்ட் லாஜிக்கா நம்ம கேட்டை வச்சு எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்ப 22ல என்ன கொடுத்திருக்கான்? 2 கேட் இருக்கா? ஃபர்ஸ்ட் கேட் எனக்கு அங்க பொதுவா என்ன சொல்லிக்க முடியும்? நார் கேட்டா. செகண்ட் கேட் நான் பொதுவா என்ன சொல்லிக்க முடியும் அப்படின்னா அதுவும் நார் கேட். ஆனா எப்படி இருக்குங்க? 2 இன்புட்டுமே சேமா இருக்கா? நார் கேட்ல 2 இன்புட்டுமே சேமா இருக்குன்னா இது எனக்கு என்னவா ஆக்ட் ஆகும்னா நாட் கேட்டா ஆக்ட் ஆகும். சரியா? அப்ப இது எனக்கு என்னவா ஆக்ட் ஆகும்னா நாட் கேட்டா ஆக்ட் ஆகும். அப்ப நார் கேட் நாட் கேட் இந்த ரெண்டு எனக்கு சேர்ந்து என்ன வகை ஆக்ட் ஆகும்னா ஆர் கேட்டா ஆக்ட் ஆகும். அப்ப ஆர் கேட்டுக்கு என்னன்னா ட்ரூத் டேபிள் எடுத்து எழுதுங்க. தட் இஸ் த ஆன்சர். சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. ஏதாச்சும் ஒண்ணு நமக்கு மேக்ஸிமம் இருந்துச்சுனாவே கண்டிப்பா அவுட்புட் வெளியீடு எப்படி இருக்குன்னா அதிகபட்சமா இருக்கும். அது கொஸ்டின் நம்பர் 23. ஸோ 23ல பொதுவா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா த பொட்டன்ஷியல் டிப்ளேஷன் லேயர் இஸ் டியூ டு இயக்கமில்லா பகுதியில் மின்னழுத்தம் எதனால் உருவாகுகிறது? அங்க இயக்கமில்லா பகுதியில பொதுவா மின் அழுத்தம் எனக்கு அங்க இப்ப கிடைக்கலாம். எலக்ட்ரான்னாலயா, துளைகள்னாலயா, அயனிகள்னாலயா, இல்ல விலக்கப்பட்டனால கண்டிப்பா எனக்கு அங்க பொட்டன்ஷியல் அங்க ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னாவே அதுவும் எந்த ரீஜன்ல சொல்றான்? டிப்ளஷன் லேயர், இயக்கமில்லா பகுதி. அப்ப எனக்கு அங்க இயக்கமில்லா பகுதியில பார்த்தோம் அப்படின்னா பொதுவா PN நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது இங்க மெஜாரிட்டி ஹோல்ஸ், இங்க மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸ், இங்க மினிமமா இருக்கிறது எலக்ட்ரான்ஸ், மினிமமா இருக்கிறது ஹோல்ஸ். இதெல்லாம் எனக்கு இந்த டிப்ளஷன் லேயர் இயக்கமில்லா பகுதியில பார்த்தோம்னா அங்க ப்ரொடியூஸ் ஆகிற அயன்ஸ்னாலதான் என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமா மின் அழுத்தம் உருவாகும். சரியா? ரெண்டுத்துக்கும் நடுவில் எனக்கு அங்க அயனிகள் இருக்கிறதுனாலதான் என்ன பண்ணும் அப்படின்னா மின் அழுத்தம் உருவாகும். ஸோ கொஸ்டின் நம்பர் 23க்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்த கொஸ்டின் நம்பர் 24. ஸோ 24ல என்ன பண்ணிட்டான்? சர்க்யூட் ஆப்ரேட்டிங் 50 Hz மெயின் ஃப்ரீக்வன்சி ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. அப்ப ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி கேட்கிறான். என்ன கொடுத்துட்டான்? ஆஃப் வேவ் ரெக்டிஃபையரா, அரை அலைத்திருத்தியா? அரை அலைத்திருத்தி அப்படின்னாவே கண்டிப்பா எனக்கு என்ன இருக்குன்னா என்ன வேல்யூ இருக்குதோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரா இருக்குது அப்படின்னா நம்ம பொதுவா என்ன பண்ணிக்கணும்னா 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்ப முழு அலைத்திருத்தியா இருக்கு அப்படின்னா எனக்கு
அவுட்புட் எப்படி இருக்கணும்னா இன்புட்டை விட டுவைஸ். ஆஃப் வேவ்ல அவுட்புட்டும் இன்புட்டும் எப்படி இருக்குன்னா சமமா இருக்கும். அப்ப இதுக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின் நம்பர் 25. ஸோ 25ல நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கானா, அந்த டயக்ராம்ல எந்த வேல்யூ அதிகமா இருக்குது, மாஸ் M1 அதிகமா இருக்குதா, அப்ப M1 அதிகமா இருக்கு. அடுத்து M2, அடுத்து அவன் என்ன சொல்றாங்க, ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இட் செல்ஃப் ரீடிங் ஆன் த எஸ். அப்ப அங்க ப்ரொடியூஸ் ஆகிற டென்சைல் ஃபோர்ஸா. நம்ம கப்பி கணக்குகள் ப்ராப்ளம்ஸ் ஆன் புள்ளின்னு சொல்லி லெஃப்ட்ல ஒரு மாஸ் M1, ரைட்ல ஒரு M2, இங்க நமக்கு டென்சைல்னு பாருங்க. டைரக்டா அந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணி படிச்சிருக்கோம். டென்சைல் 2 2 மாஸோட மல்டிபிள் பை 2 மாஸோட அடிஷன் இன்டு G. சரியா? ஸோ 2 மாஸோட அடிஷன் இன்டு 2 பை 2 மாஸோட சரி 2 மாஸோட மல்டிபிள் இன்டு 2 பை 2 மாஸோட அடிஷன் இன்டு G. ஸோ டைரக்டான ஃபார்முலாஸ் இங்க ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. பட் இங்க நமக்கு ரீடிங் ஆஃப் எஸ்ல வரும்போது பொதுவாக அங்க என்னவோ நமக்கு அங்க சேர்ந்து வந்திருக்கணும்னா ஜியோட நமக்கு சேஞ்ச் பண்ணி தட் மீன் ஜியோட மல்டிபிள் ஆகி வந்திருக்கணும். மாஸ் மட்டும் நான் எடுத்துக்கும் போது 2m1 m2 பை m1 பிளஸ் m2 மட்டும் இருக்கும். சரிங்களா? அங்க எனக்கு ரீடிங்ஸ் ஆன் எஸ், அப்ப எனக்கு அங்க மாஸ் ஆக்ட் ஆகும்போது ஓகே. பட் வெயிட்டோட எனக்கு அங்க ரீஅரேஞ்ச் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா ஜி. சரியா? அப்ப மாஸ் மட்டும் பார்க்கும்போது 2m1 m2 பை m1 பிளஸ் m2. வெயிட்டா எடுத்துக்கும் போது ஜியால மல்டிபிள் பண்ணும். பட் அவன் நமக்கு கொஸ்டின்ல எஸ் இன் யூனிட் ஆஃப் மாஸ், அப்ப மாஸ் வச்சு கேட்டிருக்கான். அப்ப நான் ஜி இங்க மல்டிபிள் பண்ணுற நெசசிட்டி இல்ல. நிறையோட மட்டும் நான் எடுத்துக்கிட்டா போதும். எடையோட இதுல நான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நிறையோட தான் நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும்னா போதும். சரியா? கொஸ்டின் நம்பர் 25. ஸோ கொஸ்டின் நம்பர் 26ல என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, resonant frequency of LCR 600 Hz, quality factor 4, bandwidth பட்டை அகலம் கேட்கிறான். அப்ப Q வச்சு நம்ம பொதுவா என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்னா ஒத்ததிர்வு அதிர்வெண் பை பட்டை அகலம். ஸோ Q ஃபேக்டருக்கு டைரக்டாவே ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி பை பேண்ட்வித் என்ற ஃபார்முலா படிச்சிருக்கும். அப்ப இந்த பேண்ட்வித் நான் பொதுவாக என்ன பண்ணிக்கலாம், ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி பை Qன்னு எழுதிக்கலாம். இதை ரீஅரேஞ்ச் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா 150 கிடைக்கும். ஏன்னா 600 4ம் டைரக்டா கிவன் இன் த கொஸ்டின் இட் செல்ஃப். சரியா? டன். அடுத்த கொஸ்டின் 27. ஸோ 27 என்ன கொடுத்துருக்கான், when a system changes from one to another state, the value of work done. ஒரு அமைப்பானது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும்போது செய்யப்படும் வேலையின் மதிப்பானது சிஸ்டம். அப்ப இங்க எனக்கு அமைப்பா எடுத்துக்கும் போது என்ன பண்ணிக்கணும்னா தெர்மோடைனமிக்ஸ் லாஜிக் எடுத்துக்கணும், வெப்ப இயக்கவியல் பண்பை எடுத்துக்கணும். பொதுவா ஒரு பொருள் நகருது அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னா அங்க வேலை பாதையை சார்ந்து இருக்காது. ஆனா ஒரு அமைப்பா எடுத்துக்கும் போது கண்டிப்பா என்ன பண்ணணும்னா பாதையை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஏன்னா அதை வச்சுதான் என்ன சொல்லிக்க முடியுங்க, பரப்பு சொல்ல முடியும், அதாவது வால்யூம் சொல்ல முடியும். வால்யூமை வச்சுதான் என்ன சொல்லிக்க முடியும்னா பரப்பு, அந்த பரப்பை வச்சுதான் என்ன சொல்ல முடியும்னா அங்க இருக்கிற வேலை. அப்ப கண்டிப்பா இது எனக்கு என்ன பண்ணணும்னா அந்த பாதையை டிஃபைன் பண்ணி இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 28. ஸோ 28ல என்ன கொடுத்துருக்கான், மாஸ் கொடுத்துட்டான், எம் கொடுத்துட்டான், தீட்டா கொடுத்துட்டான், மியூ கொடுத்துட்டான், எவ்வளவு ஃபோர்ஸ் எஃப்ன்றது கேட்கிறான். சரியா? எப்ப அத மேல பிடிச்சி இழுக்கிறேன். அப்ப மியூ கொடுத்துட்டு எனக்கு மேல பிடிச்சி இழுக்கும் போது பொதுவான ஃபோர்ஸ் அப்படின்னா எம் இன்ட்டு ஏ. நான் அப்பேர்டு இன்க்ளைன்டு பிளேன்ல நான் அப்பேர்டா இருக்கு அப்படின்னா பொதுவான ஃபார்முலா ஜி சைன் தீட்டா பிளஸ் மியூ காஸ் தீட்டா. சாய்வு தளத்துல ஒரு பொருளை நான் மேல பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்னா அங்க எவ்வளவு முடுக்கம் கொடுக்கணும் அப்படின்னா ஜி சைன் தீட்டா பிளஸ் மியூ காஸ் தீட்டா. இப்போ மியூவோட வேல்யூ எனக்கு கொடுத்துட்டான், தீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டான், ஜியோட வேல்யூ 9.8 ஆர் 10 நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இங்க 9.8 எடுத்துக்கோங்க. ரீசன் ஆப்ஷன்ல 914 91.4 9.14 0.914 எல்லாமே அந்த 9க்கு பிளஸ் டெசிமல்ல இருக்குதா. அப்ப அக்யூரேட்டா 9.8 எடுத்து வச்சு ரீஅரேஞ்ச் பண்ணுங்க, ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? அது கொஸ்டின் நம்பர் 29. இந்த சிமிலர் லாஜிக்ல அதாவது ஃப்ரிக்ஷனை வச்சு நமக்கு கேட்டிருக்கான். இப்போ ஃப்ரிக்ஷனை வச்சு நான் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது 10 kg rough horizontal surface, mu horizontal force 100 Newton, acceleration mu 0.5 ஒரு ஆய்வு குணகம் கொண்ட சுரசுரப்பான கிடைமட்டத்தின் மீது 10 கிலோகிராம் நிறை கொண்ட தொகுதி வைக்கப்பட்டுள்ளது. 100 நியூட்டன் கிடைமட்ட விசை செலுத்தப்பட்டால் தொகுதியின் முடுக்கம். பொதுவா நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம்னா A ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனோட இருக்கும்போது F மைனஸ் FF பை M. இந்த F டைரக்டா கொடுத்துட்டான். இந்த FF நான் என்ன பண்ணிக்கலாம்னா மியூ என்னன்னு எழுதிக்கலாம். அந்த மியூ என்ன நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா மியூ எம்ஜின்னு எழுதிக்கலாம்.
So f ஓட வேல்யூ given directly 100, mu கான்ஸ்டன்டா கொடுத்துட்டான், small m ஓட வேல்யூ கொடுத்துட்டான், g யும் கொடுத்துட்டான், m கொடுத்துட்டான். டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணுங்க, you will get the answer. Done. அடுத்து question number 30. So question number 30ல நான் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்திருக்கான்? mass m vertically suspended, நிறை m ஆனது செங்குத்தாக தொங்க விடப்பட்டுள்ளது சுருள்விலில் இருந்து. frequency n ன்னு சொல்லிட்டான். இப்ப ஸ்பிரிங்கோட மாஸ் அதே இதுல தொங்க விட்டா இப்ப எனக்கு என்ன சொல்றான் அப்படின்னா அதனுடைய frequency என்னன்னு கேட்கிறான். சரியா? Done. A mass m is vertically suspended from the spring. The system oscillates with the frequency n. What will be the frequency of the system if mass 4m is suspended from the spring? அப்ப எனக்கு மாஸை வச்சு ரீஅரேஞ்ச் பண்ணும்போது frequency நம்ம பொதுவா என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்னா 1/2 root of k by m ஃபார்முலா படிச்சிருக்கோமா? அப்ப கண்டிப்பா frequencyயும் root m எப்படி இருக்குன்னா inversely proportional. அப்ப இனிஷியலா m எடுத்துக்கிறேன், செகண்ட் கேஸுக்கு நான் 4m எடுத்துக்கிறேன். மேத்தமெட்டிக்கலா ரீஅரேஞ்ச் பண்ணும்போது f1 by f2 equal to root of m2 by m1. ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா அதை ரீஅரேஞ்ச் பண்ணி போடுங்க, நமக்கு இங்க ஆன்சர் கிடைக்கும். சரியா? அது கொஸ்டின் நம்பர் 31. 31ல நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்கான்? ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன், செகண்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு மினிமம் ஃபேஸ் டிஃபரன்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எனக்கு அங்க என்ன இருக்குன்னா சைன் காஸ்ட்னு இருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா சைன் காஸ்ட்னு இருக்கு. அப்ப இதை என்ன பண்ற அப்படின்னா என்டையரா சைனா மாத்துறேன். சைன் ஏ சைன் பி. சரியா? y1க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1/2 sin omega t plus root 3/2 cos omega t. அப்ப sin a sin b cos a, அடுத்து sin b cos bன்றத ஒரே இதா ஃபர்ஸ்ட் என்டையரா சைனுக்கு மாத்துறேன். இப்ப ஃபர்ஸ்ட் என்டையரா சைனுக்கு மாத்தும் போது பொதுவா y1 நான் என்ன பண்ணிக்கிறேன்னா sin omega t plus pi/3, அதாவது 1/2 sin omega t plus root 3/2 cos omega t. இது என்ன பண்ணிக்கலாம்னா cos pi/3 sin omega t. இந்த 1/2 நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா cos pi/3 மாத்திக்கிறேன். cos omega t இந்த root 3/2 சரி root 3/2 நம்ம அங்க மாத்தும் போது நமக்கு கண்டிப்பா என்ன கிடைக்குன்னா 5/3 தான் வரும். 5/3. அப்ப 5/3 ரீஅரேஞ்ச் பண்ணி sin omega t plus pi/3. இதே மாதிரி செகண்ட் கண்டிஷனுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணா pi/4 கிடைக்கும். அதாவது செகண்ட் ஈக்குவேஷன் y2 equal to sin omega t plus cos omega t. அப்ப செகண்ட் கண்டிஷனுக்கு எனக்கு அங்க செகண்ட் ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது என்ன கிடைக்கலன்னா 5/4. இது ஒரு அப்ரோச். இதுக்கு இன்னொரு அப்ரோச்சா பொதுவா நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் டைரக்டாவே என்ன சொல்லிக்கிறேன்னா pi1 equal to tan inverse of b/a. சொல்யூஷன் இதற்கு சமி இந்த இதுவும் கொஞ்சம் காப்பி பண்ணிக்கோ. pi equal to tan inverse of b/a. இங்க b அப்படிங்கிறது cos θ முன்னாடி என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. root 3/2 that is b. a அப்படிங்கிறது சைனுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ 1/2. இப்போ pi1 நான் என்ன சொல்லிக்க முடியும்னா tan inverse of root 3/2 by 1/2. அப்ப 2 கேன்சல் ஆச்சு. pi1 எனக்கு டைரக்டா எனக்கு கிடைக்கும்னா tan inverse of 3. சரி, tan inverse of root 3. அப்ப tan inverse of root 3 அப்படிங்கிறது நான் 60 டிகிரி 60ன்னு எழுதிக்கலாமா? அப்ப எனக்கு pi1 கிடைச்சிடும். அடுத்து pi2வும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா tan inverse of b/a. அப்ப tan inverse of b/a நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி so tan inverse of b/a. இப்ப b க்கு முன்னாடி பார்த்தா 1 இருக்கா, a க்கு முன்னாடி பார்த்தாலும் 1 இருக்கா. அப்ப 1/1 போடும்போது 1. அப்ப tanல நமக்கு எப்போ 1 கிடைக்கும்? 45 டிகிரியா? இப்ப 5/4 மாத்திக்கலாமா? அப்ப இப்ப இந்த 5/3க்கும் 5/4க்கும் உண்டான டிஃபரன்ஸ் நீ டைரக்டா சைன் காஸ்ல இருந்து வேல்யூ ரீஅரேஞ்ச் பண்ணி போடலாம். இல்ல டைரக்டா இங்க என்ன பண்ணிக்கிற அப்படின்னா tan inverse of b/a ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணியும் எடுத்து வச்சு போடலாம். இந்த b/a ஃபார்முலா கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோ. ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னா சொல்யூஷன்ல கொடுத்துருக்கிறது அப்படியே எடுத்து வச்சு ஃபாலோ பண்ணிக்கோ. சரியா? நம்ம கொஸ்டின் நம்பர் 31க்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின் நம்பர் 32. ஸோ 32 நமக்கு அங்க என்ன கொடுத்துருக்கான்? ஒரு சர்க்குலர் டிஸ்க் சொல்லியிருக்கேன்னா டிஸ்க் என்ன சொல்லிட்டான்னா இன்க்ளைன்டு பிளேன்னு சொல்லிட்டான், ரோல்ன்ட்டான். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ரொட்டேஷனல் டு த டோட்டல்? அப்போ ஒரு வட்டத்தட்டு சாய்வு தளத்தில் உருளுகிறது. சுழற்சி இயக்காற்றலுக்கும் மொத்த இயக்காற்றலுக்கும் நமக்கு சொல்யூஷன் படி நீ இந்த ப்ரொசீஜர் எடுத்து வச்சு போட்டாலும் ஓகே. இல்ல டைரக்டாவே நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம் அப்படின்னா k1 is to k2 is to k3 equal to 1 is to k square by r square 1 plus k square by r square.
அப்ப இந்த வேல்யூக்கும் நான் ரேஷியோ கண்டுபிடிச்சுன்னா போதும். அப்ப k² by r² by 1 plus k² by r². இது என்ன ஆப்ஜெக்ட்? வட்டத்தட்டா? அப்ப வட்டத்தட்டுக்கு k² by r² நம்ம பொதுவா என்ன சொல்லிக்க முடியும்? 1/2. அப்ப 1/2 plus 1/2. அப்ப 1/2 என்ன கிடைக்குன்னா 3/2. 2 cancel ஆச்சுன்னா 1/3. சரிங்களா? டன். இல்ல சார் நான் தனியா ஒவ்வொரு ஃபார்முலாவை எடுத்து வச்சு போட்டேன் அப்படின்னா தாராளமா போடலாம். there will be no restriction. பட் இது இந்த k²r² ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம்னா ரொம்ப 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 ஈஸியா டைரக்டா போட முடியும். இதுதான் உங்களுக்கு டேபிள் எழுதும் போதே அந்த k²/r² ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? டன். ஸோ இப்போ இதுக்கு நான் ஆன்சர் என்ன 1:3. கொஸ்டின் நம்பர் 33. ஸோ 33க்கு நமக்கு அங்க பொதுவா என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்டைல் ஆர் சேம். ஸோ டைரக்டாவே நம்ம அச்சும் ஆரும் ஈக்குவலா. அப்ப அச்சும் ஆரும் ஈக்குவல் அப்படின்னாவே நம்ம தீட்டாவோட வேல்யூ என்ன படிச்சிருக்கோம்னா 76 படிச்சிருக்கோம். ஏன்னா 4h = r tan theta. டைரக்டா இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டீங்கன்னாவே தட்ஸ் எனஃப். அப்ப ஆன்சர் இங்க நமக்கு 76 டிகிரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 34. 34ல என்ன சொல்லியிருக்கான்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பிட்வீன் maximum potential energy position to the maximum kinetic energy position for a particle executing SHM. ஒரு துகள் SHM எளிய சீரிசை இயக்கத்துக்கு போகுது. என்ன சொல்லியிருக்கான்? மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜிக்கும் எங்கெங்கெல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு கேப் இருக்கலாம். எனக்கு எப்பயுமே மீன் பொசிஷன்ல பொதுவா எனக்கு என்ன சொல்லிக்க முடியும் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி 0வா இருக்கும், கைனடிக் எனர்ஜி மேக்சிமமா இருக்கும். எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல விளிம்பு நிலையில பொட்டன்ஷியல் எனர்ஜி பொதுவாக எப்படி இருக்குன்னா மேக்சிமமா இருக்கும், கைனடிக் எனர்ஜி 0. அப்ப மீன் பொசிஷன்லயும் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கும் உண்டான டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நான் என்ன சொல்லிக்க முடியும் அப்படின்னா அங்க இருக்கிற மேக்சிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் மேக்சிமம் கைனடிக் எனர்ஜிக்கும் உண்டான டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப இடப்பெயர்ச்சியா? அப்ப இடப்பெயர்ச்சி நான் ரைட்ல சொல்லும்போது பிளஸ்ல சொல்லிக்கணும், லெப்ட்ல சொல்லும்போது மைனஸ் சொல்லிக்கணும். அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே எனக்கு இங்க மேட்ச் ஆகும். ஆர்வ கோளாறுல பிளஸ் ஏவை மட்டும் சூஸ் பண்ணிடாத, மைனஸ் ஏவை மட்டும் சூஸ் பண்ணிடாத, பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே நமக்கு இங்க மேட்ச் ஆகும். சரிங்களா? சோ இப்போ கொஸ்டின் நம்பர் 34க்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்த கொஸ்டின் நம்பர் 35. ஸோ 35ல என்ன சொல்லிட்டோம்? 35ல எங்க போதுன்ட்டாங்க? the time period of simple pendulum in a lift descending with constant acceleration g. மாறாத முடுக்கம் g உடன் கீழே இறங்க மின்தூக்கியில் உள்ள தனி ஊசலின் அலைவு காலமானது. அலைவு காலம் பொதுவா நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம்னா 2π√L/g. அப்ப இந்த ஜிக்கு பதில் என்ன பண்ணா g எஃபெக்டிவ்ன்றதை போட்டுக்கணும். இப்ப எனக்கு கீழே வருதா? அப்ப கீழே வரும்போது ஆக்சலரேஷன் கொடுத்துருக்கோம்னா g-a நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோமா? அப்ப g-a இங்க a அப்படிங்கிறது எனக்கு அங்க கான்ஸ்டன்டா இருக்குதா? அப்ப ஏவை நான் கான்ஸ்டன்டா ரீஅரேஞ்ச் பண்ணும்போது அந்த ஏவோட வேல்யூ ஜின்னு கொடுத்துருக்கான். அப்ப g-a என்ன கிடைக்குன்னா 0. அப்ப g எஃபெக்டிவோட வேல்யூ 0. அப்ப g எஃபெக்டிவோட வேல்யூ 0ன்னு போட்டா எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி. அப்ப 35 எனக்கு என்ன லாஜிக் வரும்னா தடையின்றி தானாக கீழே வீழும் பொருள், ஃப்ரீ ஃபாலிங் அப்படின்ற லாஜிக் மாதிரி வரும். சரிங்களா? அப்ப 35க்கு உண்டான ஆன்சர் இன்ஃபினிட்டி ஆப்ஷன் 4. அடுத்த கொஸ்டின் நம்பர் 36. 36 நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்கான்? சர்க்குலர் தின் டிஸ்க், மாஸ் கொடுத்துட்டான், டயாமீட்டர் கொடுத்துட்டான், ஐ கேட்கிறான், பர்பெண்டிகுலர் டு த டிஸ்க். சரி, அப்ப டைரக்டா நமக்கு அந்த பர்பெண்டிகுலர் டு த டிஸ்க் வச்சு வட்டத்தட்டு செங்குத்தாக செல்லும் அச்சினை பொறுத்து நிலைமை திருப்பத்திறன் 3/2 mr². கரெக்டா அந்த எம்மோட வேல்யூம் ஆரோட வேல்யூம் சப்ஸ்டிட் பண்ணுங்க, வில் கெட் த ஆன்சர் 0.03 kg m/m². சரிங்களா? டன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 37. ஸோ கொஸ்டின் நம்பர் 37 என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா பாடி பி லைஸ் ஆன் ஹரிசாண்டல் டேபிள். ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கானா? இந்த டயக்ராம் கொடுக்கல, பட் உங்க சொல்யூஷன் பேப்பரை கையில் எடுத்துக்கோங்க. அந்த சொல்யூஷன் பேப்பர்ல ஒரு டயக்ராம் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் பி எங்க இருக்கு அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் இதுல ஆப்ஜெக்ட் பி மேல இருக்கு, அதுக்கு மேல ஏ இருக்கு. இது ஏ, இது பி, இது ஒரு பேப்பர். இப்ப இங்க ஃபோர்ஸ் எங்க அப்ளை பண்றோம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் மியூ. இந்த இடத்துல எனக்கு ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன அப்படின்னா மியூ. What acceleration given to B will cause slipping occur between A and B. நான் எவ்வளவு முடுக்கம் கொடுத்தா ஏபியில இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நழுவுவதை ஏற்படுத்தும். அப்ப கீழே விழுகிறத இது ஆகும். அப்ப எனக்கு அங்க கீழே விழுகுது அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷனோட நான் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது இந்த பக்கம் அப்ளை ஆகிற ஃபோர்ஸும் இந்த பக்கம் அப்ளை ஆகிற ஃபோர்ஸும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கணும். அப்ப எனக்கு ரெண்டு இதான் நான் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது
கீழே எனக்கு பியில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் டோட்டல் இதை எடுத்துக்கணும், மேலே எனக்கு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் MA இன்ட்டு G. அப்ப இங்க பொதுவா நான் என்ன சொல்லிக்க முடியும்னா ரெண்டுத்தோட ஃபோர்ஸ் MA இன்ட்டு G மேல இருக்கிறதுக்கு உண்டான ஃபோர்ஸும் இங்க எனக்கு ஃப்ரிக்ஷனால் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். இந்த கண்டிஷன் இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணலாம்னா கீழே விழுக பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப MA நம்ம கேன்சல் ஆகிட்டு என்ன கிடைக்கும், A ஈக்குவல் டு மியூ G. ஸோ உங்களுடைய சொல்யூஷன் A ஈக்குவல் டு மியூ G, பட் கொஸ்டின் பேப்பர்ல A ஈக்குவல் டு மியூ G அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆப்ஷன் 1ல இருக்கும். அப்ப 37க்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் 1. 37க்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் 1. சரிங்களா? அது கொஸ்டின் நம்பர் 38. 38 என்ன கொடுத்துருக்கான், 38 என்ன சொல்லிட்டான்னா ரேடியஸ் கொடுத்துட்டான், M கொடுத்துட்டான், R கொடுத்துட்டான், M கொடுத்துட்டான், ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட், யூவோட வேல்யூ 0, ரோல்ஸ் டவுன் இன்க்ளைன் பிளேன். அப்ப சுழற்சி இயக்கத்துக்கு உட்படுது, அதுவும் உருளு இயக்கம், சாய்வு தளம், M கொடுத்துட்டான், R கொடுத்துட்டான், யூவோட வேல்யூ 0, ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி சுழற்சி இயக்காற்றல் 4 ஜூல்னு கொடுத்துரு, லீனியர் வெலாசிட்டி V என்னன்னு கேட்கிறோம். சரிங்களா? ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி சுழற்சி இயக்காற்றல் நமக்கு என்ன தெரியும்னா ½ I⍵² எழுதிக்கலாம். இந்த ஒமேகாவை என்ன பண்ணிக்க முடியும்னா நான் V/R எழுதிக்க முடியும். ஒமேகாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், V/R. ஐயோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இவன் என்ன ஆப்ஜெக்டா கொடுத்துருக்கான், டிஸ்கா, அப்ப 1/2 mr². சரிங்களா? அப்ப 1/2 mr² எழுதிட்டு ஒமேகாவை V²/R² எழுதிக்கலாம். சரியா? டன். இந்த 1/2 மாத்தும் போது தான் சாமி நமக்கு 1/4 mr² mv² கிடைக்கும். ஆர்வ கோளாறுல இதுக்கு டைரக்டா நமக்கு அங்க இருக்கு. சோ இங்க நமக்கு டைரக்டா கைனடிக் எனர்ஜி இயக்க ஆற்றல் ½ mv² ஃபார்முலா எடுத்துக்காத, சுழற்சின்னு வரும்போது ½ I எழுதிட்டு ஐய நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். அந்த ஐய ரீஅரேஞ்ச் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 1/2 mr² கிடைக்கும். அப்ப ரீஅரேஞ்ச் பண்ணும்போது 1/4 mv²ன்றது கிடைக்கும். சரிங்களா? 1/4 mv² கிடைக்கும். இதை நம்ம மேத்தமெட்டிக்கலா ரீஅரேஞ்ச் பண்ணும்போது √8ன்றது கிடைக்கும். ஸோ அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின் நம்பர் 39. ஸோ 39ல என்ன சொல்லிட்டான், கைனடிக் எனர்ஜி K கொடுத்துட்டான், ஆங்குலர் ஸ்பீடு ஒமேகா கொடுத்துட்டான், I என்னன்னு கேட்கிறோம். சரிங்களா? அப்ப K ஒமேகா கொடுத்துட்டு I கேட்கும் போது இப்ப நம்ம பார்த்த ஃபார்முலா K ஈக்குவல் டு ½ I⍵². சரியா? ஸோ டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா ½ I⍵² வேல்யூ 360 ஜூல்னு கொடுத்துட்டான், ஒமேகா கொடுத்துட்டான், இதுல நமக்கு I இஸ் த அன்னோன் வேல்யூ, நம்ம டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிக்க முடியும். அது கொஸ்டின் நம்பர் 40. ஸோ 40க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா de Broglie wavelength lambda of the particle of mass m having a kinetic energy 2k. Then அப்ப நமக்கு kinetic energy 2k. அப்ப lambda பொதுவா நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம்னா h/√2mk வா. இப்ப இந்த k-வுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா 2kன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப எனக்கு என்ன λ/√4mkன்னு கிடைக்கும். அப்படின்னா h/2√mkன்றது கிடைக்கும். சரியா? ஆர்வ குழல்ல lambda equal to h/√2mkன்னு ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணிடாதீங்க. சரியா? அதை கொஞ்சம் நம்ம கரெக்டா ரீஅரேஞ்ச் பண்ணி சூஸ் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 41. ஸோ 41ல என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் லைன் லைமன் சீரிஸ்னு சொல்லிட்டான். லைமன் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு என்ன இருக்குன்னா 2ல இருந்து 1. லைமன் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு அங்க என்ன இருக்குன்னா 2ல இருந்து 1. நம்ம டைரக்டா அதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா போதும். சரியா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 42. ஸோ 42ல எதுக்கு கிராஃப் கொடுத்துருக்கான், லாம்டாவுக்கும் பிக்கும் கொடுத்துருக்கானா. அப்ப லாம்டா ஈக்குவல் டு h/p-யா எப்படி சொல்லணும்னா இன்வெர்ஸ்னலி ப்ரொபோர்ஷனல். ஸோ டைரக்ட் ஃபார்முலா. ஸோ இதை வச்சுதான் என்ன சொல்லியிருக்குன்னா இனிஷியலா கிராஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ. சரியா? டன். அடுத்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் K. இப்போ எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கேட்கிறான். U/K/T தான் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா -2:1:-1. அப்ப கைனடிக் எனர்ஜியை விட எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்குன்னா 2 இருக்கும், பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், இருமடங்கா இருக்கும், ஆனா எதிர் இதுல இருக்கும். சரியா? இப்போ -2k இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 44. 44ல நமக்கு அங்க என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பான். டயக்ராமை தெளிவா பாருங்க. K இருக்கு, அப்ப நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன், பட் எனக்கு அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும், சார்ஜ் இருக்கும். அப்ப கேவும் இதையும் நான் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது ஃபோர்ஸுக்கு அங்க இருக்கிற டோட்டல் எனர்ஜி நான் எடுத்து வச்சு எழுதலாம், இல்ல டைரக்டா எஃப் நான் என்ன பண்ணிக்க முடியும்னா K/X எழுதிக்கலாம். சரியா? அங்க இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு நான் பொதுவா எஃப் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா QE எழுதிக்கலாம். அப்ப டைரக்டா வந்து எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணிக்கலாம் QE/K எழுதிக்கலாம்.
மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்டா எடுத்துக்கும் போது k இன்டு எக்ஸ். நான் டைரக்டா ஃபோர்ஸை வச்சும் சொல்லலாம், இல்ல ஜென்ரல் அப்ரோச்சா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கொடுத்தானாவே டோட்டல் எனர்ஜி கன்சர்வ்டு, மொத்த ஆற்றல் மாறிலி, அந்த லாஜிக் எடுத்து வச்சு போடுங்க. சுழற்சின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னா, ரொட்டேஷனல் சொல்லியிருந்தான் அப்படின்னா அங்க நமக்கு பொதுவா என்ன பண்ணோம்னா அங்க கோண உந்த மாறிலின்றதை எடுத்து வச்சு போடுங்க. சரியா? நேரா போகுது எங்கேயாச்சும் மோதுது அப்படின்னு ஒரு லாஜிக் கொடுத்துருக்கான் அப்படின்னா அங்க நமக்கு லீனியர் மொமெண்டம் கன்சர்வ் அப்படின்றத எடுத்து வச்சு போடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணா இதுக்குள்ள ஆன்சர் ஆப்ஷன் 1 கிடைக்கும், QE/K. அடுத்த கொஸ்டின் நம்பர் 45. ஸோ 45 செக் பண்ணும்போது என்ன சொல்லிட்டான்னா ஏவுக்கும் பிக்கும் பொட்டன்ஷியல் கேட்கறான். ஏ பாயிண்ட்ல நமக்கு அங்க எவ்வளவு இருக்கலாம், பி பாயிண்ட்ல எவ்வளவு இருக்குன்ற மாதிரி கேட்கறான். இப்போ ஏ பாயிண்ட்ல பி பாயிண்ட்ல நான் ரீஅரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா பொதுவா எனக்கு அங்க டோட்டலா எவ்வளவு இருக்குதுன்னா 10 வோல்ட்டா, இந்த 10 வோல்ட் தான் என்ன ஆகி வந்திருக்கும் அப்படின்னா செப்பரேட் ஆகி வர மாதிரி வந்திருக்கும். இந்த 10 வோல்ட்ல தான் எனக்கு எப்படி இருக்குன்னு அப்படின்னா செப்பரேட் ஆகி இருக்கும். இப்போ VA மைனஸ் பிபி, ஏ என்ற பாயிண்ட் ஆக்சுவலா இந்த எண்டு, பி என்ற பாயிண்ட் வந்து இந்த எண்டு. சப்போஸ் உங்களுக்கு அது கிளியரா விசிபிளா இல்லைன்னா ஏ அப்படிங்கிறது 2 கூலும் 2 கூலும் 2 கூலும் உண்டான இந்த எண்ட்ஸ் 2 2 2 கிரவுண்ட் சர்ஃபேஸ் சி, பி, இது ஏ, இந்த எண்டு ஏ, இது சி, 10 வோல்ட்ஸ். சரியா? அப்ப இங்க நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்க டோட்டலா என்ன பண்றேன் அப்படின்னா பிரிக்கிறேன். இந்த 3 என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷன் எடுத்துட்டு அதை ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்றேன், சி எஃபெக்டிவ். அப்ப 3 எனக்கு 2 கூலும் 2 கூலும் 2 கூலுமா, அப்ப எனக்கு அங்க சீரிஸ் கனெக்ஷனா, அப்ப நான் என்ன பண்ணிக்க முடியும், C/N எழுதிக்கலாமா டைரக்டாவே. அப்ப எனக்கு 2C/N 2C/3, அப்ப C எஃபெக்டிவ் 2C/3. இதான் உனக்கு அங்க ஆப்ஷன்ல இங்க ஃபர்ஸ்ட் இதா கொடுத்துருக்கும். சரியா? டன். அப்ப எனக்கு அந்த 3 இதுலயுமே பொதுவா எனக்கு அங்க என்ன இருக்கலாம் அப்படின்னா கரண்ட் எனக்கு அங்க சார்ஜ் மின் நூட்டம் எப்படி இருக்குன்னா சமமா இருக்கும். அப்ப அந்த மின் நூட்டமோட வேல்யூ எப்படி இருக்கலாம்? சரிங்களா? சோ C ஈக்குவல் டு Q/V, அப்ப Q ஈக்குவல் டு C இன்டு V. C ஓட வேல்யூ 2C/3, V ஓட வேல்யூ எனக்கு V இந்த எண்டு, இங்க எர்த் இருக்குதா, அப்ப எனக்கு இங்க பொட்டன்ஷியல் 0. சரியா? இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் இருக்கு ரீஅரேஞ்ச் பண்ணும்போது அப்படியே செகண்ட் இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணா 0 மைனஸ் VB. அப்ப எனக்கு இங்க இருக்கிற சார்ஜும் இங்க இருக்கிற சார்ஜும் ஈக்குவல். அப்ப இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா மாத்தினா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2C/3 VA ஈக்குவல் டு மைனஸ் C இன்டு VB கிடைக்கும். அப்ப CC கேன்சல் ஆச்சுன்னா VA ஈக்குவல் டு மைனஸ் 3VB/2ன்றது கிடைக்கும். அங்க மேல எனக்கு 10 வோல்ட் கொடுத்துருக்கிறத வச்சு நான் ரீஅரேஞ்ச் பண்ணா VA மைனஸ் VB நான் 10 வோல்ட்னு எழுதிக்கலாம். அப்ப VA மைனஸ் VB 10 வோல்ட் அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன், VA ஈக்குவல் டு மைனஸ் 3V/2 அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா VB ஓட வேல்யூ மைனஸ் 4 வோல்ட், VA ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 6 வோல்ட். சரியா? சோ அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 3. டன். இப்போ MT3 உண்டான கொஸ்டின்ஸ் 45 எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால என்ன பண்ணிருக்க முடியும்னா 30க்கு மேலேயே ஆன்சர் கரெக்டாவே பண்ணிருக்க முடியும். கொஞ்சம் ப்ராப்பரா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா பிசிக்ஸ்ல நம்ம நல்லாவே மார்க் எடுக்க முடியும். பிசிக்ஸை பொறுத்தளவுக்கு பிராக்டிஸ் பண்ணா ரொம்ப 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 ஈஸி. பிராக்டிஸ் இன் த சென்ஸ் ஒரு யூனிட்டுக்கு இப்ப அட்லீஸ்ட் ஒரு 75 கொஸ்டின்ஸ் ஆவது வேகமா கோத்ரூ பண்ணிட்டு வரணும். 75 கொஸ்டின்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் எடுத்துக்காம எவ்வளவு ஸ்பீடா ரிவைஸ் பண்றோமோ அப்படிதான் பண்ணணும். இந்த டைம்ல உட்காந்து புதுசா எதையும் படிக்காதீங்க. ஏற்கனவே படிச்சதை தெளிவா கான்செப்டை ரிவைஸ் பண்ணுங்க போதும். அந்த பிராக்டிஸ் பண்ணதான் நமக்கு பிசிக்ஸ் ஈஸி. சரிங்களா? சோ அப்ப மந்திரமா ஞாபகம் வச்சுக்கோங்க, இயற்பியல் ஈஸி. அப்ப ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணும்போது ஒரே ஒரு லாஜிக் தான், 3 பாயிண்ட் பிரிச்சுக்கோ, என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, என்ன தொடர்பு, what is given, what we have to find out, what is the relation. இது நீங்க ப்ராப்பரா அப்ரோச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கப்பு நம்ம கைக்கு வந்துடும். ஸோ நம்ம கைக்கு கப் அப்படிங்கிறது மெடிக்கலோட அலாட்மெண்ட் லெட்டர். ஸோ நம்ம கையில கப் அப்படிங்கிறது மெடிக்கலோட அலாட்மெண்ட் லெட்டர்ஸ். ஸோ ப்ராப்பரா கான்சென்ட்ரேட், அண்டர்ஸ்டாண்ட், ப்ராக்டிஸ் இதை பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளால பிசிக்ஸ்ல நல்லாவே மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ MT3 பிசிக்ஸ் டிஸ்கஷன் இதுதான்.
இதை கொஞ்சம் அப்படியே கோ த்ரூ பண்ணுங்க. சப்போஸ் இது பார்த்துமே உங்களுக்கு இன்னும் ஒரு சிலது கொஞ்சம் பெட்டரா இருந்தா, இன்னும் கிளாரிட்டியா ஃபீல் பண்ணல அப்படின்னா, நாங்க ஃபேக்கல்ட்டி உங்களுடைய லொகேஷன்ஸுக்கு வருவோம். 3 கேம்பஸுக்குமே வந்துட்டு இருப்போம். அப்ப நீங்க தயங்காம டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பா நமக்கு அங்க மார்க் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி வரும். சரிங்களா? டன். ஸோ சொல்யூஷன்ஸ் பாருங்க, நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நம்ம மார்க் சேர்த்து எடுக்க முடியும். ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன். நல்லா படிங்க. தேங்க்யூ.